வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் வேதாளத்தை வசியம் செய்யும் மந்திரத்தை பற்றி பார்ப்போம். வேதாளத்தை நாம் வசியம் செய்யும் முன்பு கணபதியின் மூல மந்திரத்தை 108 தடவை ஜெபிக்க வேண்டும். கணபதி மூல மந்திரத்தை சொன்ன பிறகு ஓம் கணபதி ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் ஹரி ஓம் யநம சிவ வசிய கணபதேய வா வா, நான் நினைக்கும் சகல காரியங்களும் பலித்த முடிய என் வசமாக நம சிவக. இந்த மந்திரத்தை நாம் 11 முறை உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை நாம் ஒவ்வொரு முறை ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு மல்லிகை பூவை எடுத்து விளக்கின் முன்பு வைக்க வேண்டும். இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு நம் உடல் கட்டு மந்திரத்தையும் 11 முறை நாம் சொல்ல வேண்டும். அதன் பிறகுதான் நாம் வேதாள மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும். வேதாள மூல மந்திரம் என்னவென்றால் ஓம் ஸ்ரீம் வங் யம் க்ளீம் வேதாள என் பங்கில் நீ வா வா. இந்த மந்திரத்தை நாம் 108 முறை ஜெபிக்க வேண்டும். இவ்வாறு நாம் தொடர்ந்து 48 நாள் செய்து வந்தால் வேதாளம் நம் முன்னே வந்து நிற்கும் என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள். தினமும் சொல்லும் பொழுது முதலில் நம் கணபதி மந்திரத்தை 108 தடவை சொல்ல வேண்டும். பின்பு வசிய மந்திரத்தை 11 முறை சொல்ல வேண்டும். உடல் கட்டு மந்திரத்தை 11 முறை சொல்ல வேண்டும். பின்புதான் நாம் வேதாளத்தின் மூல மந்திரத்தை 108 தடவை சொல்லிக் கொண்டு வர வேண்டும். மந்திரங்கள் தெரிந்துவிட்டது என்று அலட்சியமாக பூஜைகள் செய்ய வேண்டாம். மிகவும் சுத்தபத்தமாகவும் முழு மனதுடன் ஆத்ம திருப்தியோடு இதனை முறைப்படி செய்து பயன்பெறுங்கள். நன்றி.